1000 கோடி 2000 கோடி தமிழகமே நம்ப முடியாத ஒரு மெகா வேட்டை. நாளைக்கு எலெக்ஷன். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் மொத்த தமிழ்நாட்டையும் ஆடி போக வச்சிருக்கு. தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ கணக்குப்படி இதுவரை பறிமுதல் செய்யப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. அக்யூரேட்டா 1262 கோடி ரூபாய். இது வெறும் நம்பர் இல்ல, ஒரு மாநிலத்தின் தலையெழுத்தையே மாத்த நினைக்கிற கருப்பு பணத்தின் ஆட்டம். திருவள்ளூர்ல இருந்து சென்னை வரை ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் பணம் கொட்டுது. எங்கெல்லாம் பணம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தா தலை சுற்றும். பொள்ளாச்சியில ஒரு கோழி பண்ணைக்குள்ள 32 கோடி, பெரம்பலூர்ல ஒரு காரோட டிக்கிக்குள்ள 5 பெட்டிகள்ல 2.5 கோடி. இதுல கொடுமை என்னன்னா, ஓட்டுக்கு பணம் கொடுக்க புது புது டெக்னிக். அரிசி மூட்டைக்குள்ள பணம், காய்கறி வண்டிகள்ல தங்கம், இப்படி எதெல்லாம் பாசிபிளோ அதெல்லாம் நடக்குது. 543 கோடி ரூபாய் வெறும் ரொக்க பணம் மட்டுமே. மிச்சம் தங்கம், வெள்ளி, மதுபானம்னு லிஸ்ட் நீளுது. யோசிச்சு பாருங்க, 1262 கோடி ரூபாய். இது உங்களுக்காக, உங்க மக்களுக்காக வந்து சேர வேண்டிய பணம். ஒரு ஓட்டுக்கு 500ம் 1000ம் கொடுக்கறதுக்காக இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணப்படுதுன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு லாபம் பார்ப்பாங்க? உங்க வாழ்க்கையையும் உங்க ஊரோட வளர்ச்சியையும் சில 100 ரூபாய்க்கு விற்கிறது நியாயமா? பணம் பறிமுதலாயிடுச்சு, ஆனா ஊழல் சிந்தனை இன்னும் பறிமுதலாகல. நாளைக்கு நீங்க போட போற ஓட்டு பணத்துக்காகவா இல்ல உங்க எதிர்காலத்துக்காகவா? இந்த பிரம்மாண்ட வேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தேர்தலை மாத்துமா? உங்க கமெண்ட்டை உடனே சொல்லுங்க. மறக்காம நாளைக்கு ஓட்டு போடுங்க.